ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஸ்டீம் பண்ணக்கூடிய பிரெட் புட்டிங் ரெசிபி தான். இதுக்கு அவன் தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பால், அதுக்கப்புறமா சுகர், முட்டை, பிரெட் ஸ்லைசஸ், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் என்னோட அகாரோ பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைசஸ் சின்ன ஸ்லைசஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்லைஸ் பிரெட்னா 2 போதும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை பிளெண்ட் பண்ணி இந்த கஸ்டர்டை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ரவுண்ட் கேக் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். இது அலுமினியமாக இருக்கிறதுனால அதில் சுகர் போட்டு டேரெக்டாக அதை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து நல்ல ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா அதை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்து வைங்க. செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் ஸ்வேர்ல் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அது நல்லா ஹார்ட் ஆகிடும் கேரமல். அதுக்கு மேலே நம்ம கஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி தட்டில் வச்சு கூட ஸ்டீம் பண்ணலாம். இது வந்து தண்ணி அடியில் ஊற்றிக்கோங்க. தண்ணி குறைய ரீஃபில் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் ஸ்டீம் ஆகுறதுக்கு. ஒரு நைஃப் ஏதாவது உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரெட் புட்டிங் ஸ்டீம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ண விட்டுருங்க. இப்போ சைடில் ஒரு நைஃபை வச்சு இலக்கி இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிரெட் புட்டிங் ரெடி. இந்த பிரெட் புட்டிங்கோட கம்ப்ளீட் ரிட்டன் ரெசிபி அளவுகளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் டீட்டெயிலான ரெசிபி இருக்குது. ஒரு பிளேட்டை மேலே வச்சு அதை இன்வெர்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். எந்த பார்ட்டி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாகிட்டு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் செக் பண்ணுங்கள். அதில் தான் டீட்டெயில் ரெசிபி இருக்குது.